குழந்தைங்களா, இன்னைக்கு சிவன் குடும்பத்துக்கு ஆபத்து ஏற்பட்டுருச்சு. ஹனுமான் எப்படி அந்த சிவன் குடும்பத்தை காப்பாத்தினார்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் வழக்கம் போல பேசிக்கிட்டு இருந்தாங்க. மீனா, நேத்து நானு அங்க பக்கத்து ஸ்கூலுக்கு பக்கத்துல போயிருந்தேனா, அங்க ஏதோ அமானுஷமான சம்பவம் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னாங்கடி. உண்மைதான் சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் நம்புங்க. அங்க பாருங்கடா, மாடு ஏதோ இழுத்துட்டு வருது. என்ன இழுத்துட்டு வருது? அங்க பாருங்க, மாடு யாரையோ பின்னாடி கட்டி இழுத்துட்டு வந்துச்சு. இழுத்துட்டு வந்தது வேற யாருமோ இல்ல, அதுதான் முருகரை மாடு கட்டி இழுத்துட்டு வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முருகருக்கு முருகா உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இந்த மாடு கட்டி எடுத்துட்டு வருது? சுரேஷ், என்னடா பெரிய பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. நான் போய் அனுமான கூட்டிட்டு வரேன்டா. என்ன ஆச்சுன்னு தெரியல. பசங்க, நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். எங்க ஸ்கூல்ல இருக்க பசங்க எல்லாம் அந்த பேய் விரட்டிருச்சு. எங்களை காப்பாத்துறதுக்காக தான் முருகர் வந்தாரு. அப்பதான் மயங்கி விழுந்துட்டாரு. அதனால இந்த மாடு எடுத்து வந்து தெரியுமா? அப்பதான் யானை வந்துச்சு. முருகர் கிடக்கிறத பார்த்து யானை ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. யானை பேச ஆரம்பிச்சிச்சு. முருகா, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்களுக்கு எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. உங்களுக்கு என்ன ஆனாலும் நான் மீட்காம விட மாட்டேன். இது சத்தியம். இன்னைக்கு சிவன் குடும்பத்தை அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களால எதுவுமே பண்ண முடியாது. டேய் கடம்பா, இன்னைக்கு என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து என்ன நடக்குதுன்னு சொல்லு. அந்த பேய் எதுக்காக வந்துட்டு போகுது? கார்த்தி, எனக்கும் எது நடக்குதுன்னு தெரியல. ஆனா சிவன் குடும்பத்துக்கு ஏதோ ஆபத்துன்னு மட்டும் நமக்கு தெரியுது. சீக்கிரம் ஹனுமான வர சொல்லுங்க. அப்பதான் திடீர்னு கருப்பசாமி வந்தாரு. தலைகீழா வந்தாரு. பிள்ளைகளா, அந்த பேய்கள் என்னை கட்டுப்படுத்திருச்சு. அதனாலதான் நான் தலைகீழா இருக்கேன். இன்னைக்கு சிவன் குடும்பத்துக்கு ஆபத்து. காளிதேவி, சிவபெருமானு 2 பேருமே ஆபத்துல இருக்காங்க. போய் மீட்டுட்டு வாங்க. அப்பதான் ஹனுமான் சிலையே பறந்து வந்துச்சு. ஒண்ணுமே பேச மாட்டேங்குது. ஹனுமான் ஐயா வாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பதான் அந்த ஹனுமான் சிலை பேச ஆரம்பிச்சிச்சு. குழந்தைகளா, அந்த பேய் என்ன இந்த சிலைக்குள்ளேயே வச்சு அடைச்சிருச்சு. ஏதாவது ஒரு கடவுளோட ஆயுதத்தை எடுத்து கொண்டாந்து முன்னாடி வைங்க, அப்பதான் நான் வெளியே வர முடியும். அப்பதான் அந்த பொண்ணு அந்த சிவனோட வேலாயுதத்தை கொண்டாந்து அந்த ஹனுமான் சிலை முன்னாடி வச்சாரு. ஹனுமான் ஐயா, உங்களுக்காக சிவனோட வேலாயுதத்தை கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வெளியில வாங்க. சிலைக்குள்ள இருந்து ஹனுமான் வெளியே வந்துட்டாரு. சிவபெருமானையும் காளிதேவியும் வெவ்வேறு இடத்துல அந்த பேய்களை அடைச்சிருச்சு. நான் போய் முருகர் மட்டும்தான் இப்ப இருக்காரு. நான் முருகரை மட்டும் தூக்கிட்டு வரேன். எல்லாம் தயாரா இருங்க. 2 சிலையை போய் நம்ம கூட்டிட்டு வரணும். ஹனுமான் ஐயா, உங்களுக்காக நாங்க உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் நாங்க உதவியா இருப்போம். ஆமா, நாங்களும் எங்கனால முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்கு பண்றோம். வாங்க, சிவபெருமான கண்டுபிடிக்க போலாம். சரி வாங்க, எல்லாரும் போலாம். பக்கத்துல இந்த முருகரை மட்டும் எடுத்து கொண்டு வந்து சேஃபா ஒரு இடத்துல வச்சாரு ஹனுமான். எல்லாரும் இந்த முருகரை மட்டும் பாதுகாத்து வைங்க, நாங்க போயிட்டு வர்றோம். ரொம்ப தூரம் தள்ளி பாதாள கடலுக்குள்ள காளிதேவி சிலை இருந்துச்சு. அத அந்த கடம்ப யானை போய் கண்டுபிடிச்சிருச்சு. காளிதேவி சிலை கண்டுபிடிச்சிட்டோம். அப்பனா அந்த காளிதேவி சிலை இங்க எங்காவதுதான் இருக்கும். காளிதேவி இங்கதான் அந்த பேய்கள் அடைச்சிருக்கும். ஹனுமானே வாங்க. அந்த யானை எல்லா பக்கம் தொலைவுச்சு. அப்புறம் தான் ஹனுமான் வர ஆரம்பிச்சாரு. கடம்பா, இங்க இருந்து 4 மைல் தூரத்துல பாதாள கடல்ல காளிதேவி உடல் இருக்கு. சீக்கிரம் போய் கண்டுபிடிக்கணும். வாங்க போலாம். காளிதேவியோட உடலை ஹனுமான் கண்டுபிடிச்சிட்டாரு. அங்க இருந்து அந்த காளிதேவியோட உடலை தூக்கிட்டு வந்து ஊருக்குள்ள வச்சுட்டாரு. மறுபுறம் இன்னொரு பக்கம் அந்த பசங்க 2 பேரும் மரத்து மேல ஏறிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா மேலதான் அந்த சிவபெருமான அந்த பேய்களை வச்சிருக்கோம். சீக்கிரம் வாங்க, அந்த முள்புதர் காட்டுக்குள்ள நம்ம மேல ஏறி போய்கிட்டே இருக்கணும். வாடா போலாம். ஒரு வழியா அந்த பசங்க மேல ஏறிட்டாங்க. அங்கதான் சிவபெருமானோட உடல் இருந்துச்சு. ஹனுமான் ஐயா, இங்கதான் இருக்கு உடல். வாங்க, கண்டுபிடிச்சிட்டோம். எப்படியாவது வந்து சிவபெருமானோட தூக்குங்க. ஹனுமான் வந்து சிவபெருமானை சுத்தி பாக்குறாரு. எப்படியாவது இந்த சிவபெருமானோட உடலை எடுக்கணும்னு. ஆனா அந்த முள் வளையக்குள்ள சிவபெருமான உடலை அந்த பேய் வச்சிருச்சு. எப்படியும் போய் பார்த்தாரு. ஆனா முடியல. ஒரு வழியா கஷ்டப்பட்டு தலைகீழா வந்து சிவபெருமானோட உடலை ஹனுமான் தூக்கிட்டாரு. தூக்கி கொண்டு வந்து ஊருக்கும் கொண்டு வந்தாரு. இந்த 3 பேர்த்தையும் நம்ம கைலாச மலைக்கு கொண்டுட்டு போகணும். ஆனா அதுக்கு கொண்டு போறதுக்குள்ள அந்த பேய்கள் நம்மள ஏதாவது பண்ணிரும். ரொம்ப சீக்கிரமா கொண்டுட்டு போகணும். ஹனுமானையா, இவங்கள 3 பேர் தூக்கிட்டு போனா ஒருத்தரால முடியாது. பேசாம ட்ரெயின்ல தூக்கிட்டு போறலாம். 3 பேர்த்தையும் அப்படியா? வாங்க, அப்படியே கொண்டு போயிடலாம். அந்த கடம்ப யானை முருகரோட சிலையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு. அந்த 3 பேர்த்தோட உடலே ரயில் மேல வச்சுட்டு ரயில ஹனுமான் ஓட்ட ஆரம்பிச்சாரு. இது தெரிஞ்சுக்கிட்ட அந்த பேய் இன்னொரு ரயில ஓட்டிக்கிட்டு வந்துச்சு. ஓஹோ, ரயில வச்சு கொண்டு போறீங்களா? இந்த ரயிலா வச்சு உங்களை அடிச்சு தூக்குறேன்டா. ஹனுமான் ரயில் முன்னாடி போய்கிட்டு இருக்கும் போதே எதிர்த்த மாதிரியே கொண்டாந்து அந்த ரயில நிப்பாட்டுச்சு அந்த பேய். ஹனுமான், ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. அவங்களோட சக்தி உன்னையும் ட்ரெயினை வச்சு அழிச்சிருவேன். மொட்டை கண்ணி, என் உயிரே போனாலும் இங்க 3 பேர்த்தோட உடலை மட்டும் இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியாது. நீ ஒழுங்கா உயிர் மேல ஆசை இருந்தா போயிடு. நேராகி அந்த பேய் வழி விடாதனால ஹனுமான் சல்லுன்னு ட்ரெயினை வேற ரூட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன ஹனுமான், தப்பிச்சு
பயந்து ஓடுறியா? வருவேன் வருவேன், உன் பின்னாடியே வருவேன். ட்ரெயின் வரும்போது சைடுல வந்து அந்த ட்ரெயின் டம்முன்னு இடிச்சு மோதிருச்சு. ரயில் ஓடிட்டு வந்த ஹனுமான் பறந்து விழுந்துட்டாரு. இந்த யானை வந்து பாக்குது, ஹனுமானையா ஹனுமானையா அப்படின்னு கூப்பிட்டுச்சு. சரியான வேலை பண்ண மொட்டைக்கண்ணி. ஆமா, அந்த சிவன் காளிதேவி முருகர்லாம் எங்க? பல்லருக்கு அவங்களா கீழே விழுந்து கிடப்பாங்க, போய் பாரு. அவங்க உடலை தூக்கிட்டு வா, நம்ம உலகத்துக்கு போகலாம். என்ன ஹனுமான் இப்படி கிடக்குற? ஆமா, சிவபெருமான் காளிதேவி முருகர் எங்க? இங்கதானே வந்தாங்க. ஒருவேளை அந்த சைடு இருப்பாங்களோ? போய் பார்க்கலாம். இங்கேயும் இல்லையே. ஒருவேளை ட்ரெயின் பின்னாடி கிடக்குறாங்களோ? இந்த பக்கம் இல்லையே. ஏய் ஹனுமான், எங்கன்னு சொல்லு. அவங்க மொட்டைக்கண்ணி, ட்ரெயின்ல யாருமே இல்லையே. எங்க அவங்க எல்லாம்? பல்லருக்கு இங்கதான் இருந்தாங்க, நான் பார்த்தேன். நம்மளை ஏமாத்திட்டாங்க. என்னது, நம்ம ஏமாத்திட்டோமா? டேய், நான் விட மாட்டேன். மொட்டைக்கண்ணி பல்லருக்கு நல்லா ஏமாந்து போனீங்களா? நீங்க இப்படி ஏதாவது வேலை கண்டு பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனாலதான் இடம் வரல வழியிலேயே நாங்க மாத்திட்டோம். அப்பதாங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹனுமானையா நில்லுங்க. என்ன கார்த்தி, என்னாச்சு? ஏன் வண்டி நிப்பாட்டின? ஹனுமானையா இப்படியா தூக்கிட்டு போனா அந்த பேய் நம்மள ஏதாவது பண்ணிரும். இடையிலேயே நம்ம வேற இடத்துக்கு மாத்திடலாம். இதுக்காக தான் நான் பக்கத்துல கூட்ஸ் ட்ரெயின் ஒன்று வர சொல்லியிருக்கேன். அதுல போட்டு எடுத்துட்டு போலாம். நீங்க அந்த பேயை தேர்ந்தெடுப்பதுக்காக மட்டும் நீங்க வண்டி ஓட்டிட்டு போங்க. இவங்க 3 பேர்த்த நான் கூட்ஸ் ட்ரெயின்ல போட்டு கொண்டுட்டு போயிடுறேன். அந்த பேயை மட்டும் நீங்க பார்த்து கவனமா டீல் பண்ணிக்கங்க. நான் போயிட்டு வரேன். நீ சொல்றதும் சரியான யோசனையா தான் இருக்கு. சீக்கிரம் அதை செய். டேய் சின்சான், அந்த கூட்ஸ் ட்ரெயினை கொண்டாடா. அந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து நின்னவுனே அந்த 3 பேர்த்தோட உடலையும் அந்த கூட்ஸ் ட்ரெயினுக்கு மாத்திடுறாங்க. கார்த்தி, கைலாச மலைக்கு போகணும்னா வடக்கில் இருக்க பரங்கி மலையை தாண்டி குறுக்கு சந்துல போயிடுங்க. ஜாக்கிரதை, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்ஸ் ட்ரெயினை அனுப்பி வச்சிட்டாரு. இதுதான் நடந்துச்சு. ஓஹோ, அந்த கூட்ஸ் ட்ரெயின்ல தப்பிச்சு போயிட்டீங்களா? இந்நேரத்துக்கு ஒரே வழினா அந்த வழி எனக்கு தெரியும். வாங்க போலாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கைலாச மலைக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க நித்திய குண்டத்தை பார்த்தாங்க. இந்த 3 பேர்த்தோட வளையதையும் அக்னி குண்டத்துல எடுத்து வச்சாங்க. அக்னி குண்டத்தை வச்சதுக்கு அப்புறம் ஹனுமான் அவங்க முன்னாடி வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும் வரல. என்னது, என்ன வரல? அப்பதான் அவருக்கு ஒரு அசரீரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஹனுமான், பதட்டப்படாதே. தெய்வ சக்தி இருக்கும் இடத்தில் தான் வச்சு பூஜை செய்ய வேண்டும். தெய்வ சக்தியா? தெய்வ சக்தி இருக்கிற இடத்துக்கு நான் எங்க போவேன்? ஹனுமான், இப்ப என்ன பண்றது? தெய்வ சக்தி இல்லையே. ஒரு ஐடியா தோணுது. நீங்க தான் சிரஞ்சீவி மலையா தூக்குவீங்களா? போய் கருப்பசாமி கோயில தூக்கிட்டு வந்துருங்க. நல்ல யோசனை கார்த்தி. நான் உடனே போய் கருப்பசாமி கோயில தூக்கிட்டு வந்துடுறேன். அங்க இருந்து கிளம்பி கருப்பசாமி கோயிலுக்கு போனாரு. கருப்பசாமி கோயில பார்த்து அந்த கருப்பசாமி கோயில அப்படியே தான் கையால தூக்குனாரு. தூக்கி கைலாச மலைக்கு அந்த கருப்பசாமி கோயில கொண்டு வந்தாரு. சிரஞ்சீவி மலையை தூக்குற மாதிரி கருப்பசாமி கோயில அப்படியே தூக்கி கொண்டாந்து கைலாச மலையில நித்திய குண்டத்து பக்கத்துல வச்சாரு. அந்த நித்திய குண்டத்தை எடுத்து கருப்பசாமி கோயில்ல வச்சு அங்க வச்சு மீண்டும் ஒரு பூஜை பண்ணாரு. மாந்திரீக கைலாச மலைநாதர் பூஜை ஆரம்பம். பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகர் எந்திரிச்சாரு. சிவன் குடும்பத்துக்கு இருந்து ஆபத்து விலகிருச்சு. எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஹனுமான். அப்பதான் சிவபெருமானும் எந்திரிச்சாரு. ஆபத்து நீங்க உதவி செஞ்ச ஹனுமானுக்கு என்னோட பாராட்டுக்கள். சின்சான், கடம்பா, கார்த்தி, உனக்கும் என்னோட பாராட்ட தெரிவிக்கிறேன். சிவபெருமான் தான் சக்தியை வச்சு அந்த பேய்கள் 2 பேர்த்தையும் அக்னி குண்டத்துல வச்சு கொண்டுட்டாரு.